கேகே நகர் ஓ மெடிக்கல்ஸ்க்கு 20 பாக்ஸ் அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே மெடிக்கல் ஷாப்பில் ஒரு 50 பாக்ஸுக்கு பணம் வர வேண்டியது. அது லேட் ஆகுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. செக் பண்ணிடுறேன் சார். நீங்க சூப்பர்வைசர் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்னப்பா இன்னும் நீ லஞ்சுக்கு போகலையா? தினேஷ்க்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்டா, எதுவுமே சரியா வரல. நீ அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. கல்யாணமா? ஆமாடா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனா சரியா இருக்கு. எனக்கு தெரியும்டா. ஆக்சுவலி ஜெனி, ஜெனி ஆக்சுவலி ஜெனி சின்ன வயசுல செம ஜாலியாக இருப்பேன். என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யூனோ ஐ எம் அ ஃபனி காய். அப்புறம் ஸ்கூலு, காலேஜு, ஒர்க்கு, ப்ரெஷர். நோ ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். சம்டைம்ஸ் நான் என் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன். சம்டைம்ஸ் சொல்லி ஜெனி. சம்டைம்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்கன்னா வேற யார் கண்ட்ரோலில் இருப்பீங்க? யார் கண்ட்ரோலில் இருப்பேன்னா, Are you teasing me? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? யாரு? நான் கோபப்படுறேனா? நான் கோபப்படுறேன். அப்பா! ஏய் அப்பா கூப்பிடுற ஜெனி. அப்பா! ஜெனி, ஸ்டாப். என்னம்மா? அப்பா, லூசு மாதிரி நடந்துக்கறாருப்பா. எனக்கு அவர் வேண்டாம்ப்பா. சொத்தப்ப. நம்ம லூசும்பாங்க. நான்சென்ஸ். You know, sometimes நான் என் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன். என்ன தம்பி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னது? தினேஷ் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானா? டேய், என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? டெல் மீ. என்ன பார்த்தா லூசு மாதிரி? டெல் மீ. நீ லூசு, பொண்ணு லூசு. எப்படி நான் லூசுனே? இங்கேயும் கேம் ஓவர். டெல் மீ. சொந்த ஊர் எங்கன்னு சொன்னீங்க? பழனி பக்கம். ஓ. ஸ்டடீஸ்ல எங்க? சென்னை தாமா. இங்க தான் எல்லாம் படிச்சேன். எங்க வேலை பாக்குறீங்க? ஆஃப்டர்ல. என்ன வேலை பாக்குறீங்க? அது டெக்னிக்கல் அனலிஸ்ட். மாப்பிள்ளை ஏதோ பொண்ணு கிட்ட பேசணுமா? இல்லங்க. இல்ல. வேணாம். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ஆண்டி மாப்பிள்ளை எதுவும் பேச மாட்டாரா? ஐயோ இல்லம்மா, நல்லா பேசு. சந்தோஷமா? அது இல்லடா. நானே லூசா? நடுப்புற வந்து மாத்தி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. பொண்ணு எனக்கு பார்க்க வந்தீங்களா உங்களுக்கு பார்க்க வந்தீங்களா? நீங்களே பார்த்து நீங்களே கேட்டீங்க. தினேஷ் டேய், மாப்பிள்ளை பேசுனது போதுமாமா? ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சொல்லுமா. 1, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க போற வீட்ல கிச்சன் இருக்க கூடாது. நம்பர் 2, ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நாங்களே பேசி ஜென்யூனா பிரிஞ்சிருவோம். இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கக்கூடாது. 3, எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் நான் குழந்தை பெற்றுக்குவேன். நம்பர் 4, நாங்கள் யூகேல தான் செட்டில் ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேனா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு we can decide. Not an issue. It's fine. It's all fine. ஒரு ஸ்மால் கொஸ்டின். Tell me. இந்த ஜெனரேஷனில் சம் கேர்ள்ஸ் அவங்க பிஃபோர் மேரேஜ் ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டேய், என்னடா பேசுற? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? ஏன்னா ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஃபார் தட். அதுக்காக சொன்னேன். செம்ம ஆப்பு மச்சி. ஏய் என்னடா நினைச்சிருக்க பொண்ணு பத்தி? என்ன நினைச்சிருக்க? சாரி, உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம் இல்லையா? அதை கிளியர் பண்ண வேண்டாமா? டேய், என்னடா பேசுற? டாடி இவள பேசுறானா அப்படிதான் இருப்பா. டேய், லூசாடா நீ. ஒரு பொண்ணு. சீ, கூட்டி போடா அவனை. டேய், வாடா. மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க. என் பையன். சாரி சார். சாரிம்மா. டாடி என்னையே லூசுன்னு சொன்னாரு. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட அறிவில்லாம லூசுத்தனமா மானத்தை வாங்கிட்டானடா. இன்னும் எங்க மானத்தை வாங்க போறான்னு தெரியல. இப்ப என்ன உன் மானத்தை வாங்கினதான் பிரச்சனையா? பையனை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு அதான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு மேடா. இன்னும் என்ன இருக்கு சரி பண்றது? ஜெயா, தலைவலி மாத்திரடு கொண்டாரு. ஜெயா, இதோ வரேங்க. ஒரு 3 months பார்ப்போம். அப்படி எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இன் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணி ஆகும்.
மொத்தமா எழுந்துருவோம்னு பயமா இருக்குடா. டேய் என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. பேசாம இரு. ஜெயா வர்றா. குடுமா இந்தா மாத்திரை போடு. அங்க போனா சரியாயிருவாயா? டேய் நான் தினேஷ் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு வரேன். என்ன அவனுக்கு சரியாயிரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்கே பாரு, அமைதியாரு. நான் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு வரேன். எங்கடா? டேய் உன் பையன் குணமாகணுமா வேணாமா? நான் பார்த்துக்கிறேன். பேசாம இரு. போகும்போதே 1008 கேள்வி. பாப்பா போலாம்.